இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மாற்கு 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிரியமானவர்களே, திருச்சபையின் காலங்களான தவக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் மிகவும் முக்கியமாக ஜெபம், தவம், நோன்பு என கடைபிடித்து வருகிறோம். இயேசு 40 நாட்கள் வனாந்தரத்திலே உண்ணா நோன்பிருந்து இறைவனிடம் ஜெபம் பண்ணின போது சாத்தானால் பலவாறு சோதிக்கப்பட்டார். அதுபோலத்தான் பிரியமானவர்களே, நாங்களும் எங்களுடைய ஜெபத்தையும் தவத்தையும் குழப்ப சாத்தான் பலவாறான இடையூறுகளை ஏற்படுத்துவான். இதற்கு எல்லாம் நாங்கள் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்கணுமெண்டா விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவரோடு ஐக்கியமாகணும். எங்களோட உள்ளம் ஆர்வமானதாகத்தான் இருக்கும். ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும் என்று எல்லாம் நினைச்சு வைப்போம். ஆனால் எங்களோட உடல் அதுக்கு ஈடு கொடுக்க விடாது. சாத்தான் ஏதாவது ஒரு வழியில் எங்களுடைய திட்டங்களை முறியடிக்க பண்ணுவான். ஆண்டவரோடு ஐக்கியமாகிறத தடுக்க பல சூழ்ச்சிகளை செய்வான். ஆனால் அது எல்லாத்துக்கும் தப்பு வைத்து ஆண்டவர்கிட்ட செயலுக்கு ஏற்ப நாங்கள் நடக்கணுமெண்டா ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க பொல்லாத சாத்தாண்ட கட்டுகள் எல்லாம் சிதைக்கப்படும். அன்று கெஸ்தமனி தோட்டத்தில் இயேசு ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது அவரோடு வந்த சீடர்கள் கீழே உறங்கி கொண்டிருந்ததை பார்த்து அவர் கூறினார், மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார் என்று. பிரியமானவர்களே, நாங்கள் விழிப்பாயிருந்து ஜெபம் பண்ணணும். நமக்காக சிலுவை பலியான இறைவனோடு சேர்ந்து நாமும் பயணிக்க இந்த தவக்காலத்திலே நம்மை தயார்படுத்துவோம். ஆமேன்.